உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சமத்துவ பாட்டன் பாரதியா இல்லை சந்தர்ப்பவாத ஈவேராவா அப்படிங்கிற இந்த கருத்தரங்க முதல்ல விதைத்து அதை எங்களிடம் பொறுப்பை கையளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் ஏனைய கட்சி மாவட்ட மாநில பாசறை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். நம்முடைய மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் அவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொன்மை, முன்மை, எண்மை, ஒன்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, தனிமை, இனிமை, இயன்மை, வியன்மை, திருமை, பெருமை, இந்த 16 சிறப்பியல்புகளையும் கொண்ட ஒரே மொழி நம்முடைய தாய்மொழி, உயர்தனி செம்மொழி தமிழ் மொழி தான். அந்த மொழியை நாம் கொஞ்சம் அறிஞ்சிருக்கோம். அந்த மொழியை நாம் நாள்தோறும் பயன்படுத்துகின்றோம். அப்படிங்கிறதுக்கே நான் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்ப்பேன், இந்த மொழியை தாய்மொழியாக கொண்டிருப்பதற்கு, நாம் தமிழினத்தில் பிறந்திருப்பதற்கு, நாம் எத்தனையோ பிறவிகளில் நாம் தவம் செஞ்சுருக்கணும். அதனால தான் நாம் இந்த மொழியில், இந்த இனத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட தமிழ் மொழியை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்ன மகாகவி பாரதி ஒரு பக்கம், அந்த தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்ன ஈவே ராமசாமி ஒரு பக்கம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, காட்டு மிராண்டிகளை நீங்கள் ஏமாற்றும் போது உங்களை பெரியார்னு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அடுத்து வந்தவங்களை பேரறிஞர்னு கூட சொல்லியிருப்பாங்க, அதற்கும் அடுத்து வந்தவர்களை முத்தமிழ் அறிஞர்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் காட்டு மிராண்டிகளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியும். அப்போ காட்டு மிராண்டி அடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஈவே ராமசாமி கூட்டத்துக்கு நாம் தெரியப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த கருத்தரங்கு. காட்டு மிராண்டி அடி என்னன்னு காட்டணும்ல, அதுக்கு தான். உங்கள் வரலாற்றை எடுத்து உங்களுக்கே போடும். ஈவே ராமசாமி உண்மையிலேயே பிராமண எதிரியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, அதுலேயும் அவர் ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் போலி பிம்பம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏனென்றால் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பிராமணர்கள் தேர்தலில் போட்டியிடும் போது அவர்களுக்கு ஆதரவாக நின்று வாக்கு சேகரித்தவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். மிக குறிப்பாக சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அவர்கள் 1957 தேர்தலில் போட்டியிடுறச்ச அவருக்கு எதிராக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், டிடிகே பிரஸ்டீஜ் குக்கர் கம்பெனியோடைய முதலாளி டிடி கிருஷ்ணமாச்சாரி போட்டியிடுறாரு. பிராமணியத்தை எதிர்க்கணும், அதுக்கு என்னங்க பண்ணும், மயிலாப்பூர் மாமிகை கிட்ட ஓட்டு கேட்டு நிற்கணும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பிராமண எதிர்ப்பு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இது மட்டும் இல்லை, டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு மட்டும் இல்லை, ஆர் வெங்கட்ராமன் என்ற பார்ப்பானுக்கு பிராமணனுக்கு ஓட்டு கேட்டு நின்றவர் ஈவே ராமசாமி. அது மட்டும் இல்லை, 1957 அண்ணாதுரை அவர்கள் காஞ்சிபுரத்தில் போட்டியிடும் போது அவருக்கு எதிராக சீனிவாச ஐயர் போட்டியிடும் போது சீனிவாச ஐயருக்கு ஆதரவாக நின்று ஓட்டு சேகரித்தவர் பிராமண எதிர்ப்பாளர் ஈவே ராமசாமி என்று நம்மளை நம்ப சொல்கிறார்கள். எனக்கு ஒரு கேள்வி, என்னப்பா டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாரு, ராஜகோபாலாச்சாரி அவருடைய அரசியல் குரு, பிராமணர்கள் எல்லாத்தையும் அவர் ஆதரிச்சு தானே இருக்கிறாரு, பாரதியை மட்டும் எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. காரணம் என்ன தெரியுமா, பாரதி கிட்ட சத்தியம் இருந்தது, பாரதி கிட்ட அறிவு இருந்தது, பாரதி கிட்ட திறமை இருந்தது. அதை விட முக்கியமா என்ன தெரியுமா, அந்த திறமையை எதற்காகவும் அவன் அடகு வைக்காமல் கடைசி வரைக்கும் அக்கினி குஞ்சு போல் எரிச்சா. அதனால இவர்களுக்கு பிடிக்கல. பாரதிக்கு பொழைக்க தெரியாதுங்க. எங்கூர் பக்குங்க
நான் லாத்திகுளத்தில் பிறந்தேன், அங்கேருந்து 18 கிலோமீட்டர் எட்டயபுரம். பொழைக்க தெரில, சத்தியம் பேசினா ஊருக்கு சொன்ன சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலையும் தன்னுடைய வாக்கிலையும் கடைபிடித்தவன் மகாகவி பாரதி. அதனால் இந்த திருட்டு திராவிட கும்பலுக்கு நம்முடைய பாரதியை பிடிக்கவில்லை. சத்தியம் பேசுவது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க சத்தியம் பேசுனீங்கன்னா சுற்றம் உங்களை சுருக்கும், நட்பு உங்களை விளக்கும், அவமானங்கள் ஆபரணமாக நீங்கள் போட வேண்டியது வரும். சத்தியம் ஏங்க அரிதிலும் அரிதானதாக இருக்குது? காரணம் இதுதான். இதையெல்லாம் தெரிந்து கொண்டவன் தான் சத்தியத்தை காக்க முடியும். அப்படி காலத்தை கணித்து சத்தியத்தையே தன்னுடைய கவிதை வரிகளாக இயற்றி கொடுத்தவன் தான் மகாகவி பாரதி. அவன் என்ன செய்யல? அவன் சம்பாதிக்கல. இப்ப மட்டும் யோசிச்சு பாருங்க, பாரதிக்கு மட்டும் ஒரு அறக்கட்டளை இருந்து, மகாகவி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை இருந்து, அதுல சாகும்போது ஐயா ஈவே ராமசாமி மாதிரி 125 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சு, அதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு அது 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்தாக இன்னைக்கு மகாகவி பாரதிக்கு அறக்கட்டளையின் சொத்துக்கள் இருந்தா நம்மை விட பாரதியை தூக்கி கொண்டாடி இருப்பார்கள் இந்த திருட்டு திராவிட கூட்டம். நான் சொல்வது உண்மை. காசு பெரியார் மட்டும் பாரதியை போல வாழ்ந்திருந்தால் பெரியாரும் ஈவே ராமசாமியும் மற்றொரு கியாபே விஸ்வநாதன் பிள்ளையாக, மற்றொரு மறைமலை அடிகளாக, மற்றொரு தீவிகாவாக மறைக்கப்பட்ட மற்றும் ஒரு தலைவராக அவர் இருந்திருப்பார். ஆனால் சரியான ஆள் யாரை ஆதரிக்கணும், யார் காலை பிடிக்கணும், யார் கையை பிடிக்கணும் என்று சரியாக திட்டம் போட்டு அறக்கட்டளை